நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்திய அரசியலை பற்றி பேசும்போது அது உலக அரசியலோட கனெக்ட் ஆனது தான், வேறு வழியே இல்லை. என்னென்னா 9ஆம் தேதி நேற்று அமெரிக்கா இந்தியாவோட முதுகில் குனியை வச்சு ஓங்கி ஒரு குத்திருக்கு. எப்படின்னா, இந்திய முதுகில் எப்படி குத்துச்சு அப்படின்னா, டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக வேறு மாதிரி குத்திருக்கு. ஓகே, நம்பர் 1. அதுக்கப்புறம் நமக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர் எல்லாருக்கும் தெரியும். திருப்பூர் காட்டன், திருப்பூர் உள்ளாடைகள், திருப்பூரில் இருக்கிற அந்த ரெடிமேட் ஐட்டம் இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தோம்னா உலகத்தரம். திருப்பூர் அவங்க பயங்கரமான ப்ரொடக்ஷன். இப்போது இந்தியாவோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அப்படின்னா திருப்பூர் அதில் முக்கிய இடம். அங்கே பயங்கரமான, நான் அங்கே போய் நிறையா போய் பார்த்துருக்கேன். இப்போ ஃபேக்ட்ரிஸ் போய் பார்த்துருக்கேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ மிஷினரி, அவ்வளோ மக்கள். அப்புறம் வடநாட்டுக்காரங்கள்லாம் அந்த மக்கள், எக்கச்சக்கமான மக்களை அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. அப்புறம் இதை திருப்பூர்லேருந்து தயாராகக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு போய் வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் வியாபாரம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குஜராத்தில் இருந்தும் மகாராஷ்டிராவில் இருந்தும் ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸுக்கு அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கான லாட்ஜிங், அது இது, சாப்பாடு, போக்குவரத்து, ட்ரெயின், கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு அப்படின்னு அங்கே ஒரு பரபரப்பான ஒரு நகரம். ஓகே, அந்த திருப்பூர் தலையில் துண்டு போட்டிருக்கு. இப்போ இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் என்னென்னா, பங்களாதேஷ் ஹாப்பி ஆனாச்சு அப்படிங்கிறதான். ஸோ இதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம என்ன சொன்னோம், நம்ம இந்தியாவோட முதுகில் ஓங்கி குத்துறான், யூஎஸ் குத்துறான் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி இப்போ இந்தியாவிலேருந்து பொருட்கள், என்னென்ன பொருட்கள் போகுது? மருந்து பொருட்கள் போகுது. நமக்கு ஜென்ரிக் மெடிசன், அந்த மெடிசன் சொல்லி மருந்து பொருட்கள். அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ், அப்பரல்ஸ், இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் திருப்பூரில் எக்கச்சக்கமாக வெளிநாடுக்கு, முக்கியமாக குறிப்பாக அமெரிக்காவுக்கும் அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரிக்கும் போகுது. ஏன்னா அதுலேருந்து வர இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கம். அதுபோக சீ ஃபுட் ஐட்டங்கள் நிறையா போகுது. அதுவும் எக்கச்சக்கமாக தூத்துக்குடியிலேருந்து நிறைய ஏற்றுமதியாகி அமெரிக்காவுக்கு போகுது. இடையில இந்த மாதிரி திடீர்னு 50% போட்ட உடனே, டாரிஃப் போட்ட உடனே நடுக்கடலில் ஒரு மிகப்பெரிய கப்பல் தேங்கி நின்றுச்சு. அதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், வேறு ஒரு சேனல்லையும் பேசியிருக்கோம். என்னென்னா, இது 0%, 2%, 3%, அப்புறம் டாரிஃப்ங்கிறது வரி, அப்புறம் 5% வரி. இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து 1 கோடி ரூபா பொருள் நம்ம இங்கே ஏற்றுறோம் அப்படின்னா அமெரிக்கா என்ன வரி போடுவான்னா 5 லட்ச ரூபா வரி போடுவாங்க. அந்த 5 லட்ச ரூபா அங்கே வரி கட்டிட்டு நமக்கு 1 கோடி ரூபாய்க்கான இது அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ இந்தியாவில் சப்போஸ் வரி, நம்ம ஏற்றுமதிக்கு வரி கிடையாது, ஏற்றுமதிக்கு சலுகை உண்டு. ஓகே, அப்போது அங்கே சப்போஸ் நம்ம வெளிநாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறோம்னா அதுக்கு டியூட்டி உண்டு. சில இதில் 150%, 39%, 17% அப்படின்னு சொல்லி டியூட்டி நம்ம போடும். இது ரிவர்ஸ் இப்படி யோசிச்சுமே, அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், 1 கோடி ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 1 கோடி ப்ளஸ் நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கு இங்கே எடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன கட்டுவோம்? சிலது 39% அப்படின்னா 39% 1 கோடினா 39 லட்ச ரூபா கட்டி, அப்போ 1 கோடி 39 லட்ச ரூபா கட்டி நம்ம எடுப்போம். அதே மாதிரி அங்கே 1 கோடி ரூபா நம்ம இன்வாய்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க 1 கோடி ரூபா ப்ளஸ் 5 லட்ச ரூபா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு அவங்க அந்த பொருள் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க என்ன லாபத்துக்கு விற்பாங்க. இப்படி நடக்கும். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, இடையில திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, 25% உங்களுக்கு டேக்ஸ் போடுறேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம 1 கோடி ரூபாய்க்கு அங்கே பொருட்களை அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பையர் என்ன செய்வான், என்னால் 25 லட்ச ரூபா அமெரிக்காவுக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்டி என்னால் 1.25 கோடிக்கு நான் எடுக்க முடியாது. அப்போ நீ ஒரு 15 லட்ச ரூபாய் நீ குறைச்சிக்கோ, நான் ஒரு 10 லட்ச ரூபா கையிலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு, அப்போ என்ன ஆகும், 85 லட்ச ரூபாய் ஆகும். நமக்கு ஆக்சுவல் அசல் ரேட்டே 80 லட்ச ரூபா வந்திருக்கும். அப்புறம் இந்த ஹேண்ட்லிங் சார்ஜ் இதெல்லாம் போக நமக்கு கிடைக்கிறது 10% கிடைக்கும். அந்த 10% அவங்கள விட்டு கொடுத்து அப்புறம் எதுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, நீ ரஷ்யாவில் குரூட் ஆயில் வாங்கக்கூடாது, அதனால் பெனால்ட்டி இன்னொரு 25%. அப்போ உங்களுக்கு வரி 50%, இம்போர்ட் டியூட்டி 50%. இம்போர்ட் டியூட்டினா அமெரிக்காவுக்கு இம்போர்ட் டியூட்டி, இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட்.
இந்தியாவுக்கு வந்து நம்ம டியூட்டியில் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னா அதனால நம்ம வந்து அதுக்கு சலுகை வரி கொடுப்போம். சில 8%, 10%, 3% ஏதோ சம்திங் சலுகைலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அரசு வந்து நமக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சலுகை கொடுக்கும். இப்போ அங்கே வந்து போகும்போது 50% போது மொத்த எக்ஸ்போர்ட்டை ஒரு மாதிரி தடுமாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மோடி வந்து நம்ம நண்பர், நான் ஒருக்கா வந்து கேட்டுக்கொண்டது கிணங்க நாங்கள் வந்து மொத்தத்துக்கு எல்லாத்தையும் 18% ஆக்கிட்டோம் அப்படின்னு உடனே இங்கே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இவர் ஜெய்சங்கராக இருக்கட்டும், அல்லது பியூஷ் கோயல், இவங்கெல்லாம் வந்து ஜிங்கு ஆகிட்டு ஆஹா வெற்றி எங்களுக்கு 18% ஆக்கிட்டாங்க, 32% வந்து கட் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க அப்படின்னு. ஏற்கனவே 3% போட்டாங்க, 3% 50% ஆக்கி அதை வந்து இப்போ 18% கொண்டு வந்தாங்கன்னா அதில் வந்து நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் நீங்கள் வரக்கூடிய பொருட்களுக்கு 0% டேக்ஸு. அப்போது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து டைரி ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே அங்கேருந்து வரும்போது நமக்கு வந்து 0%. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அரிசி ஒரு மூட்டை அரிசி வந்து இப்போது உதாரணத்துக்கு 1500 இங்கே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட விளைச்சல் விவசாயி கிடைக்கக்கூடியது வந்து அந்த அரிசி கிடைக்கக்கூடியது ஒரு 600-700 கிடைக்கும் அரிசிக்கு. அப்புறம் அதிலேருந்து வந்து கை மாற்றி அரவை கோழி இது டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்த்து நமக்கு 1500 கிடைக்குது. இப்போது திடீர்னு அமெரிக்காவோட அரிசி வந்து ஒரு 1000 கிடைக்குது அப்படின்னா நம்ம இன்னும் இங்கே உள்ள அரிசியை பூரா ஒதுக்கிட்டு அமெரிக்க அரிசியை வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நமக்கு 500 டிஃப்ரென்ஸ் வரும். அவனுக்கு என்னென்னா அங்கேருந்து வரக்கூடிய அரிசிக்கு முன்னாடி 39% டியூட்டியை வந்து இந்திய கவர்மெண்ட் போட்டுச்சு. என்னென்னா இப்போ 1500 1000 அவங்க விற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 400 டியூட்டி வந்துச்சு. அப்புறம் ஹேண்ட்லிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தா 1600 விற்கணும். அப்போ அது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு. அப்போ இந்தியா விவசாயிகள் விளைய வைக்கக்கூடிய பொருட்களுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய நல்ல சந்தை கிடைச்சது. ஏன்னா ஒரு பொருள் விளைஞ்சா அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு கரெக்டாக போய் சேரணும். அப்போ அது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை பூரா நாசப்படுத்தி 0% ஆக்கிட்டாங்க. அதில் அப்போது வந்து நட்ஸு, சீஸு அப்படி ஐட்டங்கள் ஆரம்பித்து சீ ஃபுட்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம வந்து 0% வரி வந்து இந்தியா வந்து வரி போடாமல் அப்படியே வந்து ஈஸியாக வந்து ஓகே அக்செப்ட் பண்ணுது. ஆனால் அதே சீ ஃபுட்டோ மற்ற டெக்ஸ்டைல் ஐட்டம், கார்மெண்ட்ஸு, அப்பரல்ஸு இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து போகிற மருந்து பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் 18% நான் வந்து வரி போடுறாங்க. அப்போது நம்ம வந்து எப்படின்னா இது ஒரு வந்து பாரபட்சமானது அப்படின்ட்டுருச்சு. சரி, இது வரைக்கும் நம்ம தாங்கிட்டோம் அப்படியா அப்படின்னு அந்த விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியல, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நேற்று என்ன பண்ணாங்க, இந்தியாவோட என்ன சொல்லுவாங்கல்ல, குழி வெட்டணும் இல்லாமல் உதச்சி தள்ளி குழிக்குள்ளே தள்ளி விட்டுன்னு சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அந்த பங்களாதேஷ்லேருந்து இதே திருப்பூர் உற்பத்தி ஆகிற மாதிரி கார்மெண்ட்ஸ் அப்பரல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பங்களாதேஷ்லேருந்து போகும்போது அமெரிக்காவில் எவ்வளோ வரி தெரியுமா? 20, 18, 50, 10 இல்லை, 0%. அப்போது ஒரு பொருள் இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகும்போது உற்பத்தி செலவு வந்து இங்கே பங்களாதேஷில் உற்பத்தி செலவை விட ஒரு பங்கு கொஞ்சம் அதிகம். காரணம், நமக்கு மெட்டீரியல் வந்து சேம் மெட்டீரியல். உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா பொருள் தயாரிக்கிறதுக்கு இந்தியாவில் வேலைக்கான கூலி இருக்கு இல்லையா, அது வந்து 300 வச்சுக்குவோம். இங்கே வந்து வேலைக்கான கூலி 200 வரும். அப்போ என்னாச்சு, இதுலேயே 100 அங்கே மிச்சம் வருது. 1000 பொருளுக்கு அந்த 900 ஓகே இருக்குது. அப்போ இவன் ஏற்கனவே ப்ளஸில் இருக்காங்க. அப்போது தயாரிப்பு செலவு ஏன்னா வேலையாட்கள் கூலி இது வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் அதிகம், பங்களாதேஷில் கூலி வந்து குறைவு. அப்போது இது 1000 பொருளை தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து உதாரணத்துக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்து நமக்கு லாபம் எல்லாம் சேர்த்து 1000 போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 800 தயாரிப்பு கூலி வருதுன்னா அவனுக்கு 700 650 வந்து சேரும். ஏன்னா இடத்தோட ரெண்ட்டு, கரண்ட்டு அது எல்லாம் சேர்த்து வரும்போது வேலையாள் கூலி எல்லாம் சேர்த்து வரும்போது அவனுக்கு 650 வரும், நமக்கு 750 800 வந்து சேருது. அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து காம்படிட்டிவாக இல்லை, நமக்கு இவனோட போட்டி போட முடியாத இடத்துல இருக்கும். அதனால் என்ன ஆகுது, நம்ம 2024-25 வருஷத்துக்கு வந்து ஒரு 40,000 கோடி ரூபா திருப்பூர்லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவன் வந்து அமெரிக்காவுக்கு அங்கே வந்து 70,000 கோடி ரூபா 65,000 கோடி ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். அப்போவே வந்து ஷேக் ஹசீனா வந்து ரொம்ப பயங்கரமான பெரிய அளவுக்கு ஆரம்பித்து ரொம்ப பரபரப்பாக வந்து அந்த பொருளாதாரமெல்லாம் நம்ம ஜிடிபியோட அங்கே ரொம்ப ஜாஸ்தி நல்லா போகுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு பேச்சு நடந்தது. ஓகே, இப்போ வந்து பிரச்சனை என்ன ஆகிப்போச்சு, அவங்க ரொம்ப நம்ம மக்கள் அதாவது பங்களாதேஷ் மக்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு வர்றாங்க
அஸ்ஸாமுக்கு வர்றாங்க, நம்ம இந்தியாவுக்கு ஏதோ ஒரு ரூட்டில் வந்து சேர்றாங்க அப்படிங்கிற போய் நம்ம வெஸ்ட் பெங்கால் மக்கள் வந்து அதை பங்களாதேஷுக்கு போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு லேசாக வர ஆரம்பிச்சது. ஏன்னா எங்கே பொருளாதாரம் இருக்கோ, பழம் இருக்கிற மரத்தை தேடித்தான் பறவைகள் போகுன்ற மாதிரி எங்கே பொருளாதாரம் இருக்கோ, நீங்கள் யூபியில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலையா, பீகார் ஒரிசாவில் கிடைக்கலையா, தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, கேரளாவுக்கு வருவாங்க, இல்லை கர்நாடகாவுக்கு வருவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம தமிழர்கள் முன்னாடியே இருக்கட்டுமே, இங்கே வந்து இங்கே வேலைவாய்ப்பு இல்லையா, சிங்கப்பூர் மலேசியா போனோம், அரபு நாடுகளுக்கு போனோம், டெல்லிக்கு போனோம், மும்பையில் வந்து நிறையா திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட நிறைய மும்பையில் போய் செட்டில் ஆனாங்க. என்னென்னா எங்கே வேலை இருக்கோ அங்கே போய் வேலை தேடுறாங்க அப்படிங்கிறத நிலைமை. இப்போ பங்களாதேஷ்காரங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வர்றது போய் நம்ம நாட்டுக்காரங்க பங்களாதேஷுக்கு போகிற அளவுக்கு வந்து நிலைமை மாறிச்சு. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அங்கே வந்து 0% ஆக்குனதுனால ஏற்கனவே இவன் வந்து பங்களாதேஷோட கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸ் நம்ம திருப்பூர்னு ஏன் சொல்கிறோம்னா, மொத்த இந்தியாவில் திருப்பூரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ரொம்ப டென்ஸாக அங்கே வந்து எது எடுத்தாலும் வந்து கம்ப்ளீட் மிஷினரிஸ் அவ்வளோ. அந்த ஊரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு அப்படி இருக்கும். அந்த ஊர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த ஊர். ஏன்னா அது சுற்றி வந்து விவசாயம் பண்ணால் கூட அந்த ஊரில் வந்து மிஷினரிஸ் அவ்வளவு. அந்த மிஷினரி வந்து நம்ம இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாட்டோட இன்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து ஓங்கி தலையில் தட்டின மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க தலையில் துண்டு போட்ட மாதிரி அமெரிக்கா நேற்று அனௌன்ஸ் பண்ண அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸுக்கு 0%, சீ ஃபுட்டு. அப்போ நம்ம வந்து இங்கே தூத்துக்குடியிலேருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இங்கே கேரளாவில் இங்கே எல்லாத்தையும் வந்து மீனை பிடிச்சி கடல் உணவெல்லாம் பிடிச்சி பதப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணி அங்கே அனுப்புகிறோம். அப்படின்னா இங்கே நமக்கு 18%. இப்போ 1 லட்ச ரூபா பொருளுக்கு வந்து 18,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டி வந்து அங்கே வாங்குகிற இடத்துல இவன் வந்து 0%ல் போகும். அப்போ அவன் நம்மகிட்ட வாங்குவானா, அவன்கிட்ட வாங்குவானா? அப்போ சீ ஃபுட் அடி. அப்போ என்னென்னா, ஒரு பக்கம் வந்து இந்தியாவை குலைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களோ அத்தனை வேலையும் பார்க்குறாங்க அமெரிக்கா. இதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கவே முடியலையே. இப்போது பங்களாதேஷ் என்னாச்சு, இப்போது 12ஆம் தேதி நாளைக்கு மறுநாள் அங்கே வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓகே அமெரிக்கா ஆதரவு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, 0% நமக்கு வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க, அதனால் அமெரிக்கா சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே யார் வந்து யூனிஸ் இது யார் இருக்காங்களோ அவங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து அங்கே பேஸ் போடுவான், எல்லாம் பண்ணுவான், இருக்கிற வளத்தை பூரா அங்கேருந்து சுரண்டிட்டு போவான். அல்லது அவன் வந்து இப்போவே ஒரு 15 பில்லியனுக்கு இந்த மாதிரி வெப்பன் ஒப்பந்தமெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது பங்களாதேஷுக்கு வந்து எக்கச்சக்கமான வெப்பன் வேணுமா, அந்த வெப்பன் வந்து 15 பில்லியனுக்கு வந்து ட்ரேடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது சொல்கிறது இல்லையா, ஒரு இம்பேலன்ஸாக ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படி வைக்கிற அமெரிக்கா, அந்த அமெரிக்காவை பார்த்து இன்னும் நம்ம ஏன் வாய் பொத்தி ஒரு வார்த்தை பேசாமல் மௌனமாக இருக்கும். அவன் வந்து 50% ஆக்கி 18% நான் குறைச்சிட்டேன் அப்படி சொன்னேன். எல்லா மக்களும் மடையர்கள் நினச்சிட்டு ஜிங்குன்னு ஆடிட்டு ஓகே சூப்பர் வெற்றி. அது போக வந்து நம்ம வந்து ட்ரம்ப் வந்து சூப்பராக இப்படிக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து வெட்கமே இல்லாமல் அவர் கொடுத்த பேட்டி, உண்மையிலே வெட்கமே இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் 18% ஆக்கிட்டாங்க, 32 அவங்க சொல்லுனதில் 32% குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்கும், டைரி ப்ராடக்டாக இருக்கும், முக்கியமான ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே 0% டேக்ஸ். அப்படின்னா நம்ம விவசாயிகள் என்ன ஆவாங்க, இங்கே உற்பத்தி பொருளாக என்ன ஆகும், எங்கே போய் விற்பாங்க? பூரா வந்து இப்போவே வந்து சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சென்னை எடுத்து பெரிய நகரங்கள் எடுத்துக்கிட்டோம், ஒரு நம்ம சின்ன மளிகை கடை, இந்த கடை இது மாதிரி சின்ன சூப்பர் மார்க்கெட்டு அப்போல்லாம் போய் கடைசியில் டிமார்ட் மாதிரி, ஸ்பார் மாதிரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் மாதிரி எல்லாம் பெரிய கடைகளாக வந்தோடனே ஒரு டிமார்ட் வந்து குறைஞ்சபட்சம் 400லேருந்து 500 சின்ன கடைகளை வந்து குறைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு டிமார்ட்டில் 500 பேர் வேலை செய்யலாம் இருக்கட்டுமே. இங்கே வந்து ஒரு 500 கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கடையை வச்சு 5 பேர் வேலை செஞ்சால் 2500 பேருக்கு வேலை போச்சுன்னு அர்த்தம். இவன் வந்து 500 பேருக்கு வேலை கொடுப்பான், மிச்சம் 2000 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. அதுபோக இந்த குடும்பம் வந்து வாங்குகிற லாபத்தை பக்கத்தில் பில்டிங் கட்டுவான், எல்லாம் செய்வான், உள்ள மைக்ரோ எக்கானமின்னு சொல்லி பயங்கரமாக டெவலப் ஆகும். இவன் அப்படி இல்லை, மொத்தத்தையும் வாரி வலிச்சு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் நிற்பான், இங்கே இன்னொரு இடத்துல போய் கட்டுவான். அப்போ என்ன ஆகும், எப்போவுமே பெரும் முதலாளிகள் எக்கச்சக்கமாக வளர்கிறது வந்து மைக்ரோ எக்கானமிக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதான். எல்லா மக்களும் ஏன்னா இந்த எக்கானமி பரவலாக இருக்கணும், அப்புறம் சமூகம் வந்து பரவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு மைக்ரோ எக்கானமி ரொம்ப முக்கியம். காசு பரிவர்த்தனை ரொம்ப அவசியம்.
கையில் காசு இல்லாமல் கடைசியில் போய் அங்கே விலை குறைவாக இருக்குன்னு நம்ம வந்து டிமார்ட்லேயும் ஸ்பார்லையும் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லையும் போய் வாங்குகிறோம். ஆனால் மற்ற கடையில் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வாங்க மாட்டோம். அப்போ அங்கே வந்து மொத்தத்துக்கு விற்பனை குறை எல்லாம் போய் முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் இனி அரிசி, கார்ன், அந்த இது எல்லாமே, நட்ஸு, டைரி ப்ராடக்ட்டு, சீஸு அப்படின்னு ஆரம்பித்து, அது போக பாலில் வந்து அவங்க வந்து என்ன மாதிரி பால் கொடுப்பாங்க அது வந்து நம்ம சொல்லவே முடியாது. அது நம்ம வந்து அது என்னத்தை சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து உண்மையிலே வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. நம்ம அப்படிங்கிற மாதிரி தெரியலை. அதெல்லாம் ஒரு மாற்று வந்தே ஆகணும். அமெரிக்காவுக்கு நம்ம சந்தையை திறந்து விடுறது அது மாதிரி ஒரு அழிவு பாதைக்கு திறந்து விடுறதுக்கு சமம். அதை வந்து நம்ம இனி நம்ம அரசு சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு ஒரு பக்கம் 18% ஆக்கிட்டு அவனுக்கு 0% ஆக்கினது வந்து நம்மளை ஓங்கி இன்னும் குட்டியிருக்கான், முதுகில் குத்திருக்கான்னு அர்த்தம். ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அது உண்மையிலே நமக்கு வந்து வருத்தத்தில் நம்மளுடைய வேதனையை வந்து பதிவு பண்ணுறது. ஸோ பங்களாதேஷ் நல்லா இருப்பான், பங்களாதேஷ் ஹாப்பியானாச்சு, இந்தியா சோழி முடிஞ்சது. அப்புறம் திருப்பூர் வந்து தலையில் துண்டை போட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். இதுக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல. இப்போ என்ன எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஓட்டு போடுறது வந்து இந்த ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் பார்க்காம யார் வந்து கரெக்டாக இருக்கா, உண்மையிலேயே மக்களுக்காக யார் இருக்கா அவங்களை பார்த்து ஓட்டு போடணும். இது வந்து நம்ம சொல்கிறது எந்த கட்சிக்காக வந்து எல்லாம் பேசலை. ஆனால் நமக்கு வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படின்னா இந்த மைக்ரோ எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கணும். மைக்ரோ எக்கானமியை பூரா சாப்பிட்டுட்டு எல்லா மக்களையும் பட்னி போட்டு எல்லாத்தையும் அடிமையாக்கி விட்டு எவனோ ஒரு 4 முதலாளி வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து வேலை செய்கிற எந்த அரசும் நமக்கு நல்ல அரசு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம். நன்றி.